இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 21. செதேக்கியாவின் தூதர்களுக்கு மறுமொழி. மல்கியாவின் மகனான பஸ்கூரையும் மாசேயாவின் மகனான குரு செப்பனியாவையும் செதேக்கியா அரசன் எரேமியாவிடம் அனுப்பியபோது ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. அவர்கள் எரேமியாவிடம் வந்து, பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் நமக்கு எதிராய் போருக்கு புறப்பட்டு வருகிறான். இந்நேரத்தில் ஆண்டவர் நமக்காக வியத்தகு செயல்களை செய்து நெபுகத்நேசரை பின்வாங்க வைப்பாரா என எங்களுக்காக ஆண்டவரிடம் கேட்டுச் சொல்லும் என்றார்கள். அப்போது எரேமியா அவர்களிடம் கூறியது, நீங்கள் செதேக்கியாவிடம் இவ்வாறு சொல்லுங்கள், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மதில்களுக்கு வெளியே உங்களுக்கு எதிராய் முற்றுகையிட்டுள்ள பாபிலோனிய மன்னனோடும் கல்தேயரோடும் போரிடுவதற்கு நீங்கள் கையாளும் படைக்கலன்களை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்களை இந்நகரின் நடுவில் வரச் செய்வேன். என் சினத்திலும் சீற்றத்திலும் கடும் கோபத்திலும் உங்களுக்கு எதிராக நானே போரிடுவேன். ஓங்கிய கையோடும் வலிமைமிகு புயத்தோடும் போரிடுவேன். இந்நகரில் வாழ்வோரை வதைப்பேன். இங்குள்ள மனிதர்களும் விலங்குகளும் பெரும் கொள்ளை நோயால் மடிவார்கள். அதன்பின் யூதா அரசன் செதேக்கியாவையும் அவனுடைய அலுவலரையும் இந்நகரில் கொள்ளை நோய்க்கும் வாளுக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி எஞ்சியிருப்போரையும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் கையிலும் உங்கள் பகைவர்களின் கையிலும் உங்கள் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்படைப்பேன். அவர்களை நெபுகத்நேசர் வாளால் வெட்டி வீழ்த்துவான். அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ பரிவு காட்டவோ மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இம்மக்களுக்கு கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன். இந்நகரில் தங்கி விடுபவன் வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் மடிவான். ஆனால் வெளியேறி உங்களை முற்றுகையிட்டு கொண்டிருக்கும் கல்தேயரிடம் சரணடைபவன் உயிர் பிழைப்பான். அவனுடைய உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். இந்நகருக்கு நன்மையை அன்று தீமையையே கொணர முடிவு செய்துள்ளேன். அதனை பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப் போகிறேன். அவன் அதனை தீக்கிரையாக்குவான் என்கிறார் ஆண்டவர். யூதாவின் அரச குடும்பத்துக்கு எதிராக. யூதாவின் அரச குடும்பத்திற்கு கூற வேண்டியது: ஆண்டவரது வாக்கை கேளுங்கள். தாவீதின் வீட்டாரே, ஆண்டவர் கூறுவது இதுவே: காலைதோறும் நீதி வழங்குங்கள். கொள்ளையடிக்கப்பட்டோரை கொடியோரிடமிருந்து விடுவியுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் யாருமில்லர். பள்ளத்தாக்கில் வாழ்வோரே, சமவெளி பாறையே, எங்களுக்கு எதிராக யார் வர முடியும்? நம் கோட்டைகளில் யார் நுழைய முடியும் என கூறும் உங்களுக்கு எதிராய் நானே எழும்பியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் செயல்களின் விளைவுக்கேற்ப உங்களை தண்டிப்பேன். நகரில் உள்ள வனத்திற்கு தீ மூட்டுவேன்.
சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டெரிக்கும். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 22. யூதாவின் அரச குடும்பத்திற்கு செய்தி. ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா அரசனுடைய மாளிகைக்கு செல், அங்கு இந்த செய்தியை சொல். தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் யூதா அரசரே, நீவீரும் உம் அலுவலரும் இந்த வாயில்கள் வழியாக செல்லும் உம் மக்களும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் எனச் சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள். கொள்ளையடிக்கப்பட்டோரை கொடியோரிடமிருந்து விடுவியுங்கள். அந்நியரையும் அனாதையரையும் கைம்பெண்டிரையும் ஒடுக்காதீர்கள். அவர்களுக்கு கொடுமை இழைக்காதீர்கள். குற்றமற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதீர்கள். நீங்கள் உண்மையில் இவ்வாறு நடப்பீர்களாக, தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்கள் இந்த அரண்மனை வாயில்கள் வழியாக செல்வார்கள். தேர்களிலும் குதிரைகளிலும் ஏறிச் செல்வார்கள். அவர்களோடு அவர்களுடைய அலுவலரும் மக்களும் செல்வார்கள். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காவிடில் இந்த அரண்மனை பாழ்பட்டு போகும் என என்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். யூதா அரச மாளிகை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ எனக்கு கிளையாதை போலவும் லெபனோனின் கொடுமுடி போலவும் இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னை பாழ் நிலமாகவும் குடியிருப்பற்ற நகராகவும் உண்மையாகவே ஆக்கிவிடுவேன். உன்னை அழிப்பதற்காக ஆள்களை ஏற்படுத்தியுள்ளேன். அவர்கள் தங்கள் ஆயுதங்களால் உன்னிடமுள்ள சிறந்த கேதுரு மரங்களை வெட்டி தீயில் போடுவார்கள். இந்நகரை கடந்து செல்லும் பல பிரபினத்தார் இம்மாநகருக்கு ஆண்டவர் ஏன் இவ்வாறு செய்தார் என ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வர். அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததால்தான் இவ்வாறு நேர்ந்தது என்பர். யோவகாசுக்கு எதிராக: இறந்தவனை குறித்து அழ வேண்டாம், அவனுக்காக புலம்ப வேண்டாம். நாடு கடத்தப்படுகிறவனை குறித்தே கதறி அழுங்கள். ஏனெனில் அவன் இனி திரும்பி வரப்போவதில்லை, தான் பிறந்த நாட்டை பார்க்கப் போவதில்லை. யூதா அரசன் சல்லூமை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: தன் தந்தை யோசியாவுக்கு பதிலாக அவன் ஆட்சி செய்து வந்தான். அவன் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். இனி இங்கு திரும்பி வரமாட்டான். அவன் நாடு கடத்தப்பட்ட இடத்திலேயே சாவான். இந்த நாட்டை இனி ஒருபோதும் பாரான். யோயாக்கிமுக்கு எதிராக: நீதியின்றி தன் மாளிகையையும் நேர்மையின்றி தம் மாடி அறைகளையும் கட்டுகின்றவனுக்கு ஐயோ கேடு. அடுத்திருப்போரை ஊதியமின்றி உழைக்கச் செய்கின்றான். அவர்களுக்கு கூலி கொடுப்பதில்லை. பெரியதொரு மாளிகையையும் காற்றோட்டமான மாடி அறைகளையும் நான் கட்டிக்கொள்வேன் என அவன் சொல்கின்றான். அதற்கு பலகணிகளை அமைத்து கொள்கின்றான். கேதுரு பலகைகளால் அதனை அணை செய்து அதற்கு செவ்வண்ணம் தீட்டுகின்றான். கேதுரு மரங்களின் சிறப்பில்தான் உன் அரச பெருமை அடங்கியிருக்கின்றதா? உன் தந்தை உண்டு குடித்து மகிழ்ந்தாலும்
நீதி நேர்மையுடன் நடந்தானே, அவனை பொறுத்தவரையில் எல்லாம் நலமாய் இருந்ததே. ஏழை எளியோரின் வழக்கில் அவன் நீதி வழங்கினான். எல்லாம் நலமாய் இருந்தது. என்னை அறிதல் என்பது இதுதானே என்கிறார் ஆண்டவர். நீயோ நேர்மையின்றி வருவாயை சேர்ப்பதிலும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவதிலும் ஒடுக்கி துன்புறுத்துவதிலும் தான் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாய். ஆகவே யூதாவின் அரசனும் யோசியாவின் மகனுமாகிய யோயாக்கிமை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே. ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என அவருக்காக யாரும் ஒப்பாரி வைக்க மாட்டார்கள். ஐயோ என் தலைவரே, மாண்பு மிக்கவரே என அழமாட்டார்கள். ஒரு கழுதைக்குரிய அடக்கமே அவனுக்கு கிடைக்கும். அவனை இழுத்து எருசலேமின் வாயில்களுக்கு வெளியே எறிவர். எருசலேம் மக்களுக்கெதிராக. லெபனோன் மேல் ஏறி கதறி அழு, பாசானில் அழுகை குரல் எழுப்பு, அபாரிமில் ஓலமிடு. ஏனெனில் உன் அன்பர்கள் அனைவரும் நொறுக்கப்பட்டார்கள். நீ நலமாய் இருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நான் செவிசாய்க்க மாட்டேன் என்று நீ சொன்னாய். உன் இளமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை. எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. உன் மேய்ப்பர்களை காற்றே மேய்க்கும். உன் அன்பர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். அப்போது நீ வெட்கமுறுவாய். உன் தீச்செயல்களினால் மானக்கேடு அடைவாய். லெபனோனில் வாழும் நீ, கேதுரு மரங்களுள் கூடு கட்டியிருக்கும் நீ, பேறுகால வேதனை போன்ற துன்பம் வரும்போது எவ்வாறு புலம்பி அழப்போகின்றாய்? யோயாக்கின் அரசருக்கெதிராக. ஆண்டவர் கூறுவது, என்மேல் ஆணை, யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான கோனியாவே, நீ என் வலக்கை முத்திரை மோதிரம் போல் இருந்தாலும் நான் உன்னை கலற்றி எறிந்து விடுவேன். உன் உயிரை பறிக்க தேடுவோரின் கையிலும் நீ அஞ்சுகின்றவர்களின் கையிலும், பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் கையிலும் கல்தையரின் கையிலுமே உன்னை ஒப்படைப்பேன். உன்னையும் உன்னை பெற்றெடுத்த அன்னையையும் இன்னொரு நாட்டுக்கு தூக்கி எறிவேன். நீங்கள் பிறவாத அந்த நாட்டில் இறப்பீர்கள். திரும்பி வர ஏங்கிக் கொண்டிருக்கும் நாட்டிற்கு யாரும் திரும்பி வரப்போவதில்லை. கோனியா என்னும் இம்மனிதன் அவமதிப்புக்குள்ளான உடைந்த ஒரு பானையோ, யாரும் விரும்பாத ஒரு மட்கலமோ. அவனும் அவன் வழிமரபினரும் ஏன் தூக்கி எறியப்பட்டனர்? முன்பின் தெரியாத நாட்டுக்கு ஏன் துரத்தப்பட்டனர்? நாடே, 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 ஆண்டவரின் வாக்கை கேள். ஆண்டவர் கூறுவது இதுவே. இந்த ஆள் மகப்பேறற்றவன், தன் வாழ்நாளில் வெற்றி காணாதவன் என எழுது. ஏனெனில் அவன் வழிமரபினர் யாரும் வெற்றி அடைய மாட்டார்கள். தாவீதின் அரியணையில் யாரும் வீற்றிருந்து யூதாவின் மேல் ஆட்சி புரிய மாட்டார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூல், அதிகாரம் 23. வருங்கால அரசரை பற்றிய முன் அறிவிப்பு. ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை.
இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வருகின்றன, நீதியுள்ள தளிர் ஒன்றை தாவீதுக்கு நான் அப்போது தோன்றச் செய்வேன். அரசராய் அவர் ஆட்சி செலுத்துவார், ஞானமுள்ளவராய் செயல்படுவார், நீதியையும் நேர்மையையும் நாட்டில் நிலைநாட்டுவார். அவரது நாள்களில் யூதா மீட்பு பெறும், இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் அவர் அழைக்கப்படுவார். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப வழிமரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என கூறுவர். போலி இறைவாக்கினருக்கு எதிராக. இறைவாக்கினரை குறித்து, என்னுள்ளே என் இதயம் நொறுங்கியுள்ளது, என் எலும்புகளெல்லாம் நடுநடுங்குகின்றன. ஆண்டவரை முன்னிட்டும் அவருடைய தூய சொற்களை முன்னிட்டும் நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன். மதுவினால் மயக்கம் கொண்டவனை போல் நான் ஆனேன். ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளார்கள். சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகின்றது. பாலை நிலத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று. அவர்களின் செல்வழி தீயது, அவர்களின் ஆற்றல் அநீதிக்கு பயன்படுகின்றது. இறைவாக்கினரும் குருக்களும் இறை உணர்வு அற்றவர்கள். என் இல்லத்தில் அவர்களின் தீச்செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எனவே அவர்களின் பாதை வழுக்கிவிடக்கூடியது. இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவார்கள். அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர். சமாரியாவின் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயலொன்று கண்டேன். அவர்கள் பாகால் பெயரால் பொய் வாக்குரைத்து என் மக்கள் இஸ்ரவேலை தவறான வழியில் நடத்தினார்கள். எருசலேமின் இறைவாக்கினரிடையே திகிலூட்டும் செயலொன்று கண்டேன். அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பொய்மை வழியில் நடக்கின்றார்கள், தீயோரின் கைகளை வலுப்படுத்துகின்றார்கள். இதனால் யாரும் தம் தீய வழியிலிருந்து திரும்புவதில்லை. அவர்கள் எல்லாரும் என் பார்வையில் சோதோமை போன்றவர்கள், எருசலேமின் குடிமக்கள் கொமோராவை போன்றவர்கள். எனவே இறைவாக்கினரை பற்றி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அவர்களை நான் எட்டிக்காய் உண்ணச் செய்வேன், நஞ்சு கலந்த நீரை குடிக்கச் செய்வேன். ஏனெனில் எருசலேமின் இறைவாக்கினரிடமிருந்தே இறை உணர்வின்மை நாடெங்கும் பரவிற்று. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, வீண் நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவரின் வாய்மொழி என்று தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. என்னை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகுமென ஆண்டவர் சொல்கின்றார் என அவர்கள் சொல்கின்றார்கள்.
தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடப்போர் யாவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார்? அவரது சொல்லை கண்டவன் அல்லது கேட்டவன் யார்? அவரது சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார்? இதோ ஆண்டவரின் சீற்றம் புயலாய் வீசுகின்றது. அது தீயோரின் தலைமேல் சூறாவளியாய் சுழன்றடிக்கின்றது. தம் இதயத்தின் திட்டங்களை செயலாக்கி நிறைவேற்று வரை ஆண்டவரின் சினம் தணியாது. வரப்போகும் நாள்களில் இதனை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொள்வீர்கள். அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை, அவர்களாகவே ஓடி வந்தார்கள். நான் அவர்களோடு பேசவில்லை, அவர்களாகவே இறைவாக்கு உரைத்தார்கள். ஆனால் அவர்கள் என் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து என் மக்கள் தங்கள் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலக செய்திருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது: அருகில் இருந்தால்தான் நான் கடவுளா? தொலைவில் இருக்கும்போது நான் கடவுள் அல்லனா? என் கண்ணில் படாதபடி பதுங்கு கிடங்களில் எவரேனும் ஒளிந்து கொள்ள இயலுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பவன் நான் அன்றோ என்கிறார் ஆண்டவர். என் பெயரால் பொய்யுரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன். பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ? பாகாலின் காரணமாக இவர்களுடைய மூதாதையர் என் பெயரை மறந்தனர். அதுபோல தாங்கள் ஒருவர் ஒருவருக்கு கூறும் கனவுகள் வழியாக என் மக்களின் நினைவிலிருந்து என் பெயரை அகற்றிவிடலாம் என இவர்கள் நினைக்கின்றார்கள். கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்துச் சொல்லட்டும். என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும். தானியத்தோடு அரிதாலை ஒப்பிட முடியுமா என்கிறார் ஆண்டவர். என் சொல் தீயை போன்றதன்றோ, கற்பாறையை நொறுக்கும் சம்பட்டி போன்றதன்றோ என்கிறார் ஆண்டவர். ஆகவே இதோ ஒருவர் ஒருவரிடமிருந்து என் சொற்களை திருடும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தங்கள் நாவையே அசைத்து ஆண்டவர் கூறுகிறார் என உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் அசட்டு செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் சுமை. இந்த மக்களோ ஓர் இறைவாக்கினரோ ஒரு குருவோ உன்னிடம் ஆண்டவரின் சுமை யாது என கேட்டால், நீங்களே அந்த சுமை, நான் உங்களை தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் எனச் சொல். ஆண்டவரின் சுமை என ஓர் இறைவாக்கினர் அல்லது குரு அல்லது மக்களில் யாரேனும் கூறினால் அந்த மனிதரையும் அவருடைய வீட்டாரையும் நான் தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே நீங்கள் உங்கள் உற்றார் உறவினரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என இனி யாரும் குறிப்பிடக்கூடாது.
அவனவன் சொல்லே அவனவனுக்கு சுமை. வாழும் கடவுளும் படைகளின் ஆண்டவருமான நம் கடவுளின் சொற்களை நீங்கள் திரித்து கூறுகிறீர்கள். நீங்கள் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவரின் சுமை என நீங்கள் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தும் நீங்கள் ஆண்டவரின் சுமை என கூறுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களை முற்றிலும் மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்த நகரையும் என் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசி எறிவேன். நீங்கள் என்றென்றும் வசை சொல்லுக்கு ஆளாவீர்கள். உங்கள் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது.